அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ஐட்டம் காரா பூந்தி. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் கடல மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் மெஷர் பண்ணுறதுக்காக நான் இந்த பவுலில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் எந்த பவுலில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் எல்லாமே எடுக்கணும். 1/4 கப்புக்கும் கம்மியான அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 கப் அப்படின்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை நம்ம கடல மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் எல்லா இடமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா உப்பு காரம் எல்லாமே ஒன்று சேரணும். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தாங்க செய்ய போகிறேன். ஒரே தெரியாக தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா தண்ணியாக போயிடுச்சுனாலும் கஷ்டம், ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த விஸ்கு வச்சு இல்லை ஒரு கரண்டி வச்சோ இல்லை நீங்கள் கையாலேயோ உங்களுக்கு எப்படி கலக்க வருமோ அந்த மாதிரி கலக்கி நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மாவு கரைச்சிட்டோம். இப்போ நான் தூக்கி ஊற்றும் போது தெரியுதா கொஞ்சம் திக்காக இருக்குது மாவு. இன்னுமே கொஞ்சம் லைட்டாக தோசை மாவு பதத்துக்கு வரணும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் கல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் நாள் இந்த விஸ்க் வச்சு ஒரு ஸ்மூத்தாக அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்துடுங்க. கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா கலக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு பதம் உங்களுக்கு தெரியும் பார்க்கும் போதே. அந்த மாதிரி ஒரு பதத்தில் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு கலக்கிட்டோம். இப்போ ஊற்றும் போது பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்படி மாவு கடகடன்னு ஊற்றுது. ஸோ இதுதாங்க பதம். நம்ம இப்போ இந்த மாவு கூட காய்ச்சின கொஞ்சம் சூடாக இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, அது கொஞ்சம் சூடாகிட்ருக்கும். அந்த எண்ணெயை இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் கடையில் வாங்குகிற காராமணிலெலாம் பார்த்தீங்கன்னா காரா பூந்திலெலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு அது சேர்த்துக்குவாங்க. அது சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பொறன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம கடையில் செய்யாமல் வீட்டில் செய்கிறதே அதெல்லாம் சேர்க்காமல் செய்யணுங்கிறதுனால தான். அப்போ அந்த பொறப்பருப்பு கிடைக்கணும்னா கொஞ்சமாக இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொறப்பரப்பாகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இது பூந்தி கரண்டி. நான் பூந்தி கரண்டியில் தான் இன்றைக்கி பூந்தி தீட்ட போகிறேன். உங்ககிட்ட பூந்தி கரண்டி இல்லாட்டி ஜாரணி, அரைக்கரண்டி, ஜல்லிக்கரண்டி எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் சொல்வீங்களோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்திருக்கேன். நம்ம பூந்தி கரண்டியில் விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா கீழே அழகாக முத்தாக கொட்டுங்க. இல்லைனா இந்த மாதிரி தட்டுங்க, அப்படின்னாலும் முத்தாக அழகாக கொட்டிடும். இந்த மாதிரி எவ்வளோக்கு ஒரு கரண்டி மாவு எடுக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா எல்லா மாவும் கொட்டிடும். நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டுற முடியாது. ஒரு கரண்டி மாவு தான் நீங்கள் ஒரு டைமில் போடலாம். அப்போ தான் அது கரெக்டாக நமக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி பொரிஞ்சு வரதுக்கு நல்லாயிருக்கும். காராமணிக்கு கொஞ்சம் நல்லா பொறன்னு வரதுக்கு கொஞ்ச நாள் எண்ணெயில் அதை வேக விடுங்க. அந்த சொடசொடப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பூந்தி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த சொடப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கிட்டுருக்கு. அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திங்கன்னா தான் இது கரன்னு வரும். இல்லைனா அப்புறம் ரொம்ப சாஃப்டாக போயிடும். அதனால நல்ல எண்ணெயில் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துருங்க. நம்ம ஒரு ஃபில்டர் வச்சுக்கிட்டோ இல்லை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். மறுபடியும் உங்களுக்கு பூந்தி எப்படி தீட்டுறதுன்னு காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி மாவை விட்டுட்டு எப்படி லைட்டாக தட்டிகிட்டே இருந்தோம்னா எல்லா பூந்தியும் நல்லா முத்தாக அழகாக எண்ணெயில் விழும். அப்படி இல்லாட்டி நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலும் அழகு போல் முத்தாக எல்லாமே கொட்டிடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு நம்ம பூந்தி. பாருங்கள், நம்மளோட காரா பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, காரா பூந்தி ஈஸியாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா காரா பூந்தியில் கடலை போட்டுக்கலாம், வேணான்னாலும் பரவாயில்லைங்க. ஆனால் கடலை போட்டால் ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கடலை போட்டு தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் கடலையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் விட்டு வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம கடலையை எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்து இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பூந்திக்கு நம்ம பூண்டு போட்டுக்கலாம். நான் பூண்டை பச்சையாக தட்டி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ எண்ணெயில் விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே எண்ணெயில் விட்டுட்டிங்கன்னா தோலோடு தட்டி எடுத்துங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். இதை நம்ம எண்ணெயில் லைட்டாக விட்டு நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம்.
நம்ம காரா பூந்திக்கு மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் உப்பு, ஏன்னா நம்ம உள்ளே என்ன தான் போட்டிருந்தாலும் மேலே தூவணுங்க. கொஞ்சம் போல் மிளகுத்தூள் தான் நல்ல காரமாக இருக்கும். நீங்கள் மிளகுத்தூளே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் மிளகாத்தூள் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு மிளகாத்தூள் டேஸ்ட் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது மூணையும் நல்லா ஃபைனாக இதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆல்ரெடி பொடி தான், ஆனாலும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும். அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை. நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் விட்டு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ கடலை, பூண்டு இதையும் இதுக்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் நுணுக்கி வச்சுருந்த தூளையும் இது கூடவே நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஏன்னா இது எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் இதை நல்லா இந்த மாதிரி கரண்டியால் கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய காரா பூந்தி சுவையாக சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நீங்கள் டீ குடிக்கும் போது இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.